நீங்க பாரதி கண்ணம்மாவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி குடுத்தது. அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளிய வந்துட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போறேங்கிறது எவ்வளோ பெரிய டிசிஷன். ஏன்னா, அது எப்படி வேணா மாறிறலாம். அப்படிங்கும்போது அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது உங்களுக்கு என்ன? ஆக்சுவலா அது வந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னுக்காக அந்த டெசிஷன் கிடையாது. அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து விலகணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் தான் இருந்தது. ஸோ ஓகே. இங்கேருந்து நான் அடுத்த இடத்துக்கு போறேன்றது அங்கே முடிவே இல்ல. ஆ. எப்படியாவது இங்கேருந்து கொஞ்சம் விலகுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான முடிவு தான் அது. ம். ஸோ அது டெசிஷன் வந்து அவ்வளோ ஈஸியா எடுக்கவும் அந்த இடத்துல முடியல. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஒரு டீமா எல்லாம் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் அது. அது ஒரு இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு நானும் வந்து கல் நெஞ்சக்காரி இல்ல. ஸோ ரொம்ப நாள் ரொம்ப மாசம் ஆக்சுவலா ரொம்ப மாசம் அந்த பேட்டில் போயிட்டு இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு. அந்த அந்த ப்ரெஷர் அந்த அந்த கேரக்டர் அதுக்கு மேல என்னால வந்து பேர் பண்ணிக்க முடியல. ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருந்தது எனக்கு. அங்கருந்து அது நார்மல் லைஃப் வரதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. ஓகே. 24 மணி நேரமும் கண்ணம்மாவா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த ஓகே. டைம்ல.